வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் புதிதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேயர்களுக்காகவும், சர்க்குலர் ஜேர்னியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காகவும் மீண்டும் அந்த சர்க்குலர் ஜேர்னியை பற்றிய முழு விளக்கமும் இந்த நிகழ்ச்சியில். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நண்பர்களே, முதல்ல இந்த சர்க்குலர் ஜேர்னியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரயில்வேல உள்ள டெலிஸ்கோபிக் ரேட் அப்படிங்கிற முறையில் டிக்கெட் வாங்குறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்னா என்னன்னு புரியும். அதாவது இந்த குறைந்தபட்ச தூரங்களுக்கெல்லாம் பஸ் போக்குவரத்து ஏற்றது. ஆனால் ரயில் பயணம் என்றாலே நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்றது தான் இந்த ரயில் பயணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு பஸ் சரிப்படாது. ஒரு சிறந்த போக்குவரத்து சாதனம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ரயில் போக்குவரத்து தான். ஸோ இந்த நீண்ட தூர பயணங்களுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அந்த கட்டணங்கள் குறைவாக இருக்கும். எப்படி குறைவாக இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் குறைந்த தூரங்களுக்கு டிக்கெட் எடுக்கும்போது ரயில்வேல கட்டணம் சற்று அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் நீண்ட தூரத்துக்கு எடுக்கும்போது கட்டணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அவங்க கிலோமீட்டர் கணக்கில் ரேட்டை போடுறது கிடையாது. உதாரணமாக பஸ்ஸுக்கெல்லாம் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா கிலோமீட்டருக்கு ₹1 வாங்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ₹50 வாங்குவாங்க. 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ₹500 வாங்குவாங்க. ஆனால் ரயில்வேல அப்படி கிடையாது. உதாரணமாக தனித்தனியாக டிக்கெட் எடுக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு சாதாரண எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ₹70. சேலத்திலிருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹125. ஆக மொத்தம் ₹195 ஆச்சு. இதுவே அவர் கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக சென்னைக்கு டிக்கெட் எடுத்தாருன்னா ₹165 தான் ஆகும். ஸோ ₹30 குறையும். ஏன்னா இது டெலிஸ்கோப் ரேட்டை விடுது. ஸ்லீப்பர் கோச்சில் பயணம் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு தனியாக டிக்கெட் எடுத்தீங்கன்னா ₹405. அதை பிறகு சென்னையிலிருந்து வாரணாசிக்கு ஒரு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அது ₹835. ரெண்டையும் கூட்டி பார்த்தா ₹1240 வருது. ஸோ திருநெல்வேலியிலிருந்து ஒருத்தர் வாரணாசி போகிறதுக்கு திருநெல்வேலி டு சென்னை, சென்னை டு வாரணாசி 2 டிக்கெட்டாக எடுத்தாருன்னா ₹1240 வருதும் ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணத்தில். இதுவே அவர் திருநெல்வேலியிலிருந்து நேரடியாக வாரணாசிக்கு டிக்கெட் எடுத்தாருன்னா ₹910 தான் வரும். அப்போ எவ்வளவு ரூபா மிச்சமாகுது? ₹330 மிச்சமாகுது. ஸோ ஒரு நபருக்கு ₹330 மிச்சமாகுது. அவர் 4 பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகணும் நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ரயில்வேல உள்ள டெலிஸ்கோபிக் ரேட்டில் உள்ள மகிமை. சரி நண்பர்களே, இப்போ நம்ம சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்டை பற்றி வரும். இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தீங்கன்னாக்கா, சர்க்குலர் அப்படின்னு சொன்னாலே வட்டமாக சுற்றிட்டு வருது அப்படிங்கிற மீனிங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த தொடர்ந்து பல ஊர்களுக்கு சுற்றுலா பயணம் போயிட்டு திரும்பி வர விரும்புகிறவங்களுக்கு தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே டிக்கெட்டாக எடுக்கிறதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட். உதாரணமாக சென்னையில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சென்னையில இருந்து நேராக என்ன போகிறாரு, விஜயவாடா போகிறாரு, சுற்றி பார்க்கணும். விஜயவாடாலேருந்து நேராக புவனேஸ்வர் பூரி அங்கே போகிறாரு, அங்கே சுற்றி பார்க்கணும். அங்கேருந்து ஹவுரா போகிறாரு, ஹவுராவில் இறங்கி சுற்றி பார்க்கணும். பிறகு ஹவுராவிலிருந்து நேரடியாக ஜெசிடி என்று அழைக்கக்கூடிய வைத்தியநாத் ஜோதிர்லிங்க கூடிய அந்த இடத்த தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கயா கயாலையும் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து காசி, காசியிலிருந்து அயோத்தியா, அயோத்தியிலிருந்து அலகாபாத்லேருந்து டெல்லி, டெல்லியிலிருந்து ஆக்ரா, ஆக்ராவிலிருந்து நேராக சென்னைக்கு திரும்பி வர விரும்புகிறார். இப்போ அது பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் மாதிரி வரும். இது அனைத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு டிக்கெட் எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட். இதனால என்ன மிச்சம்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் தனித்தனி டிக்கெட்டாக எடுத்து ரிசர்வ் பண்ணுறதை காட்டணும். இந்த மாதிரி சர்க்குலர் ஜேர்னியாக ஒரே டிக்கெட்டை வாங்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த சென்னையில் தொடங்கி திரும்ப சென்னை வர வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதோ அதை 2ஆக வகுத்துருவாங்க. வகுத்துட்டு ஒரு ஜேர்னி அப் ஜேர்னி, ஒரு ஜேர்னி ரிட்டர்ன் ஜேர்னியாக கணக்கிட்டு 2 கட்டணத்தில் முடிச்சு உங்களுக்கு மொத்தமாக டிக்கெட்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் குறிப்பிட்ட அந்த 20 நாட்களுக்குள்ள, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 20 இல்லை 25 நாளுக்குள்ள நீங்கள் சுற்றுப்பயணம் மட்டும் கூட திரும்பி சென்னைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக அந்த நாட்கள் அதிகமான நாட்களாக தான் இருக்கும். அவ்வளோ நாளும் நம்ம சுற்றுப்பயணம் செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரே டிக்கெட்டை வாங்குறதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட். இந்த டிக்கெட்டு எப்படி வாங்கணும், இதுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்ய வேண்டியனாக்கா, அடிக்கடி இந்த மேப்புகளை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். ஏன்னா
இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்டில் ஒரு கண்டிஷன் கேட்டீங்கன்னாக்கா, போன ஊருக்கே திரும்பி திரும்பி போயிட்டு வர மாதிரி அந்த பாதையில் போயிட்டு திரும்பி அதே ரூட்டில் திரும்ப திரும்ப வரக்கூடாது. அதாவது வேறு வழி இல்லாமல் வர்றதுங்கிறது வேற. உதாரணமாக திருச்செந்தூருக்குள்ள போயிட்டு திருப்பி வெளியே வர்றது அதே பாதையெல்லாம் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஒரே இடங்களுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு வர மாதிரி தவிர்த்துடணும். ஸோ அப்படியே சர்க்குலராக அப்படியே போயிட்டு திருப்பி வர மாதிரி இருக்கணும். ஸோ ஆகையினால இந்த மேப்பை ஒரு தடவை பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுற பாருங்க, அப்படியே வட்டமாக போயிட்டு திருப்பி வர மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதுக்காகவே மற்ற ரயில்வே ஜோன்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டு சர்க்குலர் ஜேர்னி டூர்னு அவங்க பெர்மனண்டாக வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கிலோமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணி பெர்மனண்டாக ஒரு ஸ்டாண்டர்டு சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் அவங்க வச்சிருக்கிறாங்க. பட் சதர்ன் ரயில்வேல அது கிடையாது. நாம நான் ஸ்டாண்டர்டு அந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் தான் எடுக்க முடியும். அதாவது நம்ம ப்ரோக்ராம் படி நாமளே ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதை கொடுத்து டிக்கெட் வாங்க தான் முடியுமே தவிர ஸ்டாண்டர்டு சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் சதர்ன் ரயில்வேல கிடையாது. இந்த டிக்கெட்டை எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் வாங்க முடியுமான்னா அது முடியாது. குறிப்பிட்ட அந்த டிவிஷனல் கமர்ஷியல் சென்டரில் உள்ள மிக முக்கியமான பெரிய ரயில் நிலையங்களில் தான் வாங்க முடியும். சென்னையில் வாங்கலாம், கோயம்புத்தூரில் வாங்கலாம், மதுரையில் வாங்கலாம், திருச்சியில் வாங்கலாம், திருநெல்வேலியில் வாங்கலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய ரயில் நிலையங்களை மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஊரில் புறப்படுறோமோ அதே ஊரில் பயணம் முடிகிற மாதிரி இருக்கணும். உதாரணமாக சென்னையில் தொடங்கினா அப்படியே சுற்றி வந்து திரும்ப சென்னையில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்னு பேர். இந்த டிக்கெட் வந்து எந்தெந்த கிளாஸுக்கு தருவாங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கும் தருவாங்க. சாதாரண அன்ரிசர்வ்லேயே போகிறோம் சார் அப்படின்னாலும் தருவாங்க. ஸ்லீப்பர் கிளாஸுக்கும் தருவாங்க. தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, இந்த மாதிரி ஹையர் கிளாஸுக்கும் நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா தருவாங்க. எனவே இந்த மாதிரி டிக்கெட்டுகளை இந்த ஹையர் கிளாஸில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பணம் மிச்சமாகும். இந்த டிக்கெட்டை வாங்கினவுடனே அந்த டிக்கெட் மேலே எழுதியிருப்பாங்க, அந்த டிக்கெட் எத்தனை நாளைக்கு செல்லும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திஸ் டிக்கெட் இஸ் வேலிட் ஃபார் 45 days போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கின டிக்கெட் 45 நாள் வரைக்கும் அந்த சுற்றிட்டு வரலாம். ஆனால் 45 நாளைக்கு யாராலும் சுற்ற முடியாது. அப்புறம் சாப்பாடு செலவு, தங்குற செலவு அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த அளவுக்கு சுத்த மாட்டோம். அது 45 நாள் போட்டிருந்தாலும் நம்ம அதிகபட்சம் அது 15 20 நாளைக்குள்ள நம்ம ஊருக்கு திரும்பிடலாம். ஸோ ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்தெந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். எந்தெந்த இடங்களுக்கு இடையில நம்ம ரிசர்வ் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதனால ஒரு 60 70 நாட்களுக்கு முன்பாகவே இதை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த டிக்கெட் எடுத்த பிறகு ரிசர்வேஷன் தனியாக பண்ணணும். ஏன்னா ரிசர்வேஷன் சார்ஜ் இதில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரிசர்வேஷன் வந்து தனி கவுண்டரில் போய் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த இடங்களை ரிசர்வ் பண்ணணும், அதில் எந்தெந்த இடத்துக்கு டிக்கெட் கிடைக்குங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு 70 80 நாளுக்கு முன்னாடியே இந்த டிக்கெட் வாங்குறத நீங்கள் அந்த வேலையை முடிச்சிடணும். அதன் பிறகு தான் நீங்கள் ரிசர்வ் பண்ண முடியும். ஏன்னா 60 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணால் தான் உங்களுக்கு கட்டாயம் சீட்டு கிடைக்கும். அப்புறம் டிக்கெட் எடுத்த பிறகு நீங்கள் டிக்கெட் பெர்த்து கிடைக்கலன்னா அதை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த டிக்கெட்டை வச்சுட்டு அன்ரிசர்வ்ல நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் எடுத்திருந்தாலும் தேர்ட் ஏசிக்கு டிக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த டிக்கெட்டை வச்சுட்டு சில குறைந்தபட்ச தூரங்களுக்கு நீங்கள் எதில் பயணம் பண்ணிக்கலாம், அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பயணத்துக்கு டக்குன்னு அவசரத்துக்கு ஏறி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் போட்டிருக்க ரூட்டை விட்டு வேற ரூட்டுக்கு போகக்கூடாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சென்னையில் தொடங்கி அப்படியே சென்னையில் முடிகிற மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் பேப்பரில் படமாக வரைஞ்சி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சதர்ன் ரயில்வே அப்ளிகேஷன் ஃபார் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட். அப்புறம் வந்து நான் ஸ்டாண்டர்டுன்னா நாமளே ப்ரோக்ராம் பண்ணுறது, ரயில்வே ப்ரோக்ராம் போட்டது கிடையாது. ப்ளீஸ் இஸ்யூ சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் ஆஸ் டீடைல்டு ஃபிலோ. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை பேர் போகிறீங்களோ அதை எழுத வேண்டியது, எந்த கிளாஸ், ஸ்லீப்பர் கிளாஸா, தேர்ட் ஏசியா, செகண்ட் ஏசியா, அதை எழுதிக்கணும். அப்புறம் வந்து டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜேர்னி. இந்த டிக்கெட் எடுத்த பிறகு முதல் ஜேர்னியை என்னைக்கு தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடணும். இந்த டிக்கெட் எடுக்கிறது வந்து மே மாதம் 10ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் தொடங்க போகிறது மே மாதம் 25ஆம் தேதியாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி அந்த என்னைக்கு தொடங்க போகிறீங்க அந்த டேட்டில் இருந்தால் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து வேலிடிட்டி ஆகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் டிக்கெட் இன்னைக்கு எடுத்துகிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு கூட அந்த பயணத்தை தொடங்குற மாதிரி தேதி போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பிறகு தான் ரிசர்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது என்னைக்கு தேதிக்கு இந்த பயணத்தை தொடங்க போகிறீங்கிறத அதில் குறிப்பிடணும். ஸோ அந்த பயணம் தொடங்குற நாளில் இருந்து தான் 40 நாள்னா 40 நாளைக்கு இந்த டிக்கெட் செல்லும் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக தான் அவங்க கேட்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் டூர் ப்ரோக்ராம். இப்போ இதில் முக்கியமான இந்த எந்த ஊரில் இருந்து எந்த ஊர் வரைக்கும் எந்த வழியில் போகிறீங்க,
ஏன்னா சில ஊர்களுக்கு இடையில 2-3 வழி இருக்கும். உதாரணமாக திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு விருத்தாச்சலம் வழியாக ஒரு ரூட் இருக்குது, தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாகவும் ஒரு ரூட் இருக்குது. ஸோ தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக போகும்போது இங்கே கிலோமீட்டர் கூடும். ஸோ அதனால தான் அவங்க ஃப்ரம் எந்த ஊர்லேருந்து டு எந்த ஊர் வரைக்கும் போகிறீங்க, எந்த வழியில் போகிறீங்க, எந்த ட்ரெயினில் போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்படியே எந்தெந்த ட்ரெயினில் போகிறீங்கிறதெல்லாம் பூரா நீங்கள் தெளிவாக முதல்ல பிளான் பண்ணியிருக்கணும், அதன்படி இதில் குறிச்சிக்கணும். அப்புறம் இந்த சர்க்குலர் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னாக்கா 8 பிரேக் ஆஃப் ஜேர்னி அலவுடு. பிரேக் ஆஃப் ஜேர்னினா ஒரு ஊரில் போய் இறங்கி அந்த ஊரில் 2 நாளோ 1 நாளோ சுற்றி பார்த்துட்டு அடுத்த ட்ரெயின் வரைக்கும் அடுத்த ட்ரெயினில் ஏற பார்த்தீங்களா, அதை பிரேக் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 8 தடவை பிரேக் ஜேர்னி பண்ணிக்கலாம். அது எந்தெந்த ஊரில் அந்த பிரேக் ஜேர்னி பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்கே எழுதணும். அப்புறம் இந்த டூரில் கலந்துக்கு போகிற பயணிகளுடைய பெயர், அவங்களுடைய ஆணா பெண்ணாங்கிற விவரம், அவங்களுடைய வயது, அதில் சீனியர் சிட்டிசன் கன்சர்ன் இப்போ கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ hereby agree to pay any under charges that may be found due to railways as a later date. அதாவது ஒருவேளை கட்டணங்கள் குறைச்சி போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குறைச்ச கட்டணத்தை பின்னாடி நான் செலுத்தி விடுவேன், அதெல்லாம் வராது. பட் இதில் ரூல் ஒன்று, அதில் போட்டு கீழே உங்களுடைய கையெழுத்தை போட்டு உங்கள் பேர், அட்ரஸு, உங்களுடைய மொபைல் நம்பராக எழுதி என்ன சொல்ல வேண்டியது, இதை கொண்டு இந்த ஃபார்மை கொண்டு போய் நீங்கள் எந்த ஊரில் தொடங்க போகிறீங்களோ அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய அந்த ரயில் நிலையத்தில் அந்த டிவிஷனல் ஆஃபீஸில் கொண்டு போய் இந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டர்லேயே கேளுங்க, இந்த மாதிரி சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் வாங்கணும்னா நீங்கள் உள்ள சீஃப் புக்கிங் ஆஃபீஸர், அது வந்து புக்கிங் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்தா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் சில சமயங்களில் அவர் வாங்கிட்டு போயிட்டு சாயங்காலம் வாங்கன்னு சொல்லலாம், அல்லது 2 நாள் கழித்து வாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் இதுக்கான கிலோமீட்டர்லாம் தனியாக உட்காந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு அவர் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவரை போய் சந்திச்சிங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. ஸோ இந்த ஃபார்மில் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட புக்கிங்கில் ரெகுலர் டிக்கெட் இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட போய் நீட்டினீங்கன்னா அவர் இந்த டிக்கெட்டில் எல்லாம் டைப் அடித்து கொடுப்பார். ஆனால் இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த புக்கிங் கிளார்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் அவரை அப்ரோச் பண்ணுங்கள். காலையில் 8:30 மணிக்கு ஒரே கூட்டமாக இருக்கிற நேரத்தில் போய் கொடுத்தீங்கன்னா அவர் போயிட்டு அப்புறம் வாங்கிட்டுருவார். ஸோ அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பார்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மை கொண்டு அவர் கொடுத்தீங்கன்னா அவர் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாரு. நீங்கள் அதுக்குரிய பணத்தை அங்கேயே கட்ட வேண்டியிருக்கும். எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கான மொத்த பணத்தையும் அங்கேயே கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த பணத்தை நீங்கள் ரெடியாக கையில் கொண்டு போகணும். அங்கே பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்கள் கையில் டிக்கெட் தந்துடுவாங்க. நீங்கள் இந்த டிக்கெட்டை கையில் வாங்கியிருந்தாலும் என்றைக்கு தேதிக்கு அந்த பயணத்தை தொடங்கணுமோ அன்றைக்கு தான் பயணத்தை தொடங்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ரிசர்வேஷன் கவுண்டரில் போய் கரெக்டாக நீங்கள் பயணம் பண்ண போகிற ட்ரெயினானது என்னைக்கு புறப்படுதுன்னு பார்த்து அன்னைக்கு தேதிக்கு 60 நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு ட்ரெயினாக போய் நீங்கள் ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டீங்களே தவிர உங்களுடைய பெர்த்தை ரிசர்வ் பண்ணுறது அது தனி வேலை. ஸோ அதற்குரிய கட்டணத்தை மட்டும் அங்கே கட்ட வேண்டியிருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ள ரிசர்வேஷன் சார்ஜ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ், அந்த மாதிரி சார்ஜ் மட்டும் ஒரு 30-60 ரூபா ஒரு ட்ரெயினுக்கு தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதை எந்தெந்த ட்ரெயினில் நீங்கள் போகணும், எந்த டேட்டில் வாங்கணும்னு நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டேட் வாரியாக பார்த்து அந்த 60 நாள் வரும்போது கரெக்டாக ஒவ்வொரு ஃபார்மாக கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், பேரை மட்டும் கொடுத்து எழுதி இந்த டிக்கெட்டையும் காட்டணும். எது இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்டையும் காட்டின உடனே அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி அந்த கவுண்டரில் இருக்க கிளர்க்கு உங்களோட அந்த ரிசர்வேஷன் சார்ஜை மட்டும் வாங்கிக்கிட்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டே பெர்த் இதெல்லாம் கோட் பண்ணி டைப் அதை கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி வாங்கின பிறகு நீங்கள் உங்களுடைய அந்த பயணத்தை நீங்கள் ரெகுலராக திட்டமிட்டு இந்த குறிப்பிட்ட ஏரியா வழியாக அப்படியே புறப்பட்டு போய் சுற்றி வந்து இறங்கிடலாம். இந்த மாதிரி சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடங்களில் இறங்கி அங்கங்கே டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக டிக்கெட் எடுத்துடலாம். அடுத்தது ஆங்காங்கே நம்ம முதல்ல நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணிங்கன்னா எந்த பயமும் கிடையாது. நீட்டாக அவங்கவுங்க ட்ரெயினில் கரெக்டாக இடம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிச்சயமாக கட்டணங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னாக்கா சில சமயங்களில் நீங்கள் ஒரு சில தடவைகள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த டிவிஷனல் ஆஃபீஸுக்கு அலைஞ்சு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும். அது ஒரு சிரமம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிளான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக எந்த டேட்டில் இறங்க போகிறோன்னு நீங்கள் பாட்டு தப்பான தேதியில் தப்பாக புறப்படக்கூடிய ட்ரெயினை போய் மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் குழப்பாகி போயிடும். ஸோ அதனால் உங்கள் பிளான் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போங்க. அல்லது அனுபவம் வாய்ந்த 2 பேரை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த பிளானை போடுங்க.
அதுக்காக சென்னை டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் to சென்னை, இது சர்க்குலர் ஜேர்னி வாங்கலாமான்னு? இதற்கு நீங்க சர்க்குலர் ஜேர்னி வாங்கக்கூடாது. இது வந்து ரிட்டர்ன் ஜேர்னின்னு பேர். நீங்க ஃபார்ம் ரிசர்வேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னின்னு இருக்கும். சென்னை டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் டு சென்னை, அது ரிட்டர்ன் ஜேர்னி. ஸோ அதனால அது வந்து சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்ல வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. லோக்கல்ல ஒரு சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் போடுறதா இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், நீங்க சென்னையிலேருந்து புறப்பட்டு அப்படியே கோவை, அப்படியே பார்த்தீங்கன்னா குருவாயூர், அப்புறம் வந்து கொச்சின், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, அப்புறம் நாகர்கோவில் வழியாக திருநெல்வேலி, திருச்செந்தூர், அப்புறம் திருப்பி மதுரை, அப்புறம் வந்து மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி, சென்னை, இப்படி சென்னையில் ஆரம்பித்து சென்னையில் முடிவடைகிற மாதிரி இது ஒரு கேரளாவையும் தமிழ்நாட்டையும் மட்டும் இணைக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட். இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன நண்பர்களே, இப்போ புரியுதா? சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் மூலமாக மிக குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா பயணம் போகிற இடங்களுக்கெல்லாம் ஒரே டிக்கெட்டில் பயணம் போகக்கூடிய இந்த மெத்தடை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை மேலும் கமெண்ட்ஸ் பதிவில் கேளுங்க. அதுக்குரிய பதிலை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் பலருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.